இப்போ ப்ரீவியஸ் இதில் நிறைய பேசிக் இன்ட்ரொடக்ஷன்ஸ் நிறைய பார்த்தோம். இந்த இன்ட்ரொடக்ஷன் பேசிக்ஸ் ஃபுல்லாகவே இப்போ நம்ம ப்ரோக்ராம்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு பெரிய அளவில் உதவியாக சப்போர்ட்டாக இருக்க போகுது. ரொம்ப அடிப்படையில் வெரி பேசிக் ப்ரோக்ராம்ஸ்லேருந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ப்ரோக்ராம் எக்ஸ்ப்ளனேஷன் விளக்கம் கொடுக்க போகிறேன். எல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கிடுங்க. இந்த விளக்கம் கொடுக்கும் பொழுது நாம் ஏற்கனவே பார்த்த அனைத்து விஷயங்களுமே எல்லா மேட்டர்ஸ் இதுக்கு முன்னாடி பார்த்த அனைத்து கான்செப்ட்ஸ் ஆல் கான்செப்ட்ஸ் எல்லாமே ஏன் பார்த்தோம் அப்படிங்கிறத உணர முடியும். எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம உணர முடியும். இப்போ வெரி ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் நேம் நான் என்ன வச்சுருக்கேன், ப்ரைமரி நேம் எது வேணாலும் வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நானும் sim1 அப்படின்னு வச்சுருக்கேன். சிம்பிள் ப்ரோக்ராம்ஸ் தான் ஃபஸ்ட்டு எடுக்குமே இனிஷியலாக பார்க்க போகிறதுனால அதுக்கு சிம்பிளுக்கு ஷார்ட்டாக sim1 அப்படின்னு வச்சுருக்கேன். எக்ஸ்டென்ஷன் நேம் .cன்னு வச்சுருக்கேன். இனிமேல் வரக்கூடிய அனைத்து ப்ரோக்ராம்ஸ்லேயும் எக்ஸ்டென்ஷன் நேம் .cன்னு இருக்கும். ப்ரைமரி நேம் இது மாதிரி ஏதாவது சிம்பிளாக இல்லை வேறு ஏதோ நேம் கொடுத்துருப்போம். அதை வச்சு புரிஞ்சுக்கிடணும். ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் ஸ்டார்ட்லேயே நம்ம எப்படி ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணணுங்கிற சின்டாக்ஸை நம்ம சொல்லி கொடுத்தோமோ அதேபடி ஹேஷ் போட்டு இன்க்ளூட் போட்டு >, போட்டு உங்களுக்கு இந்த ப்ரோக்ராமுக்கு தேவையான ரிலேட்டடான ஹெடர் ஃபைல் நேமை சொல்லி முடிச்சுட்டு > போட்டு முடிச்சிட்டோம். அப்போ stdio.h அப்படிங்கிற ஹெடர் ஃபைல் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் அப்போ நம்ம printf, scanf, clear screen, getch போன்ற ஃபங்க்ஷன்ஸை இதில் நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம். ஏன்னா அதனுடைய ஒர்க்கிங் ரெஃபரன்சஸ்லாம் இதுக்குள்ளே தான் இருக்குது. பட் இதை சொல்லிட்டோமேங்கிறதுக்காக இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம இந்த ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுங்கிற கட்டாயம்லாம் கிடையாது. இது சம்மந்தப்பட்டது எது தேவையோ அதை மட்டும் நாம் இந்த ப்ரோக்ராம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மெயின் ஆஃப் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் நேம். ஆஃப்னா ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பல முறை. ஃபங்க்ஷன் அதை குறிக்கிறது, ஃபங்க்ஷனை குறிக்கிறது ஆஃப். அதுக்கு பின்னாடி இருக்கிறது ஃபங்க்ஷன் நேம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஃபங்க்ஷன் பிளாக் ஓப்பன் உள்ளே வந்து கோடிங் ஃபார் அடிஷன் ஆப்ரேஷன் அப்படிங்கிறத முடிச்சுட்டு ப்ரோக்ராம் ஃபார் அடிஷன் ஆப்ரேஷன் கோடிங்கை தான் ப்ரோக்ராம்ங்கிறதையும் சொல்லியிருக்கோம். ஏற்கனவே ஃபங்க்ஷன் பிளாக்கை முடிச்சிருக்கோம். அது என்ன சார் இந்த ஃபங்க்ஷன் பின்னாடி void அப்படிங்கிறத சொல்கிறோம் அப்படிங்கிறத பற்றி கேட்டால், அது ஃபங்க்ஷன் ஒரு கான்செப்டே இருக்குது. சிம்பிள் ஃபங்க்ஷன், பேராமீட்டர்ஸ் பாசிங் ஃபங்க்ஷன், ரிட்டன் டைப் ஃபங்க்ஷன், ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்னு. அப்போ வரும் பொழுது எல்லா ஃபங்க்ஷனுக்கு பின்னாடியும் voidன்னு ஏன் சொல்கிறோம்? voidன்னு சொல்லாமல் வேறு ஏதாவது சொல்லியிருந்தோம்னா அதுக்கான காரணம் தான் என்ன, அர்த்தம் தான் என்ன, voidன்னு சொல்கிறதுக்கான காரணம் தான் அர்த்தம் தான் என்னங்கிறத பற்றி நம்ம அப்போ பார்க்க போகிறோம். அது வர மெயின் ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி void அப்படிங்கிறத யூஸ் பண்ணிட்டு வரதை ஒரு மெக்கானிக்கலாக எடுத்துக்கிட்டு வாங்க. விளக்கம் ஃபங்க்ஷனுங்கிற கான்செப்ட்டுக்கு பிறகு தெளிவாயிடும். voidனா ஜென்ரல் மீனிங் நில், நத்திங், ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ அதுக்கு விளக்கம் கொடுத்தால் அந்தளவுக்கு புரியாதவங்க யாருக்கும். ஓகே, இப்போ நம்ம என்ன செய்கிறோம், இந்த ப்ரோக்ராமுக்கு தேவையான ரிலேட்டடான ஹெடர் ஃபைலை மேலே சொல்லிவிட்டு ஃபங்க்ஷன் நேம் சொல்லிட்டோம். வித் ஆஃபோட பிளாக் ஓப்பன் உள்ள 3 வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இன்டிஜர் ஏபிசி. அப்போ ஏக்கும் பிக்கும் சம் வேல்யூ அசைன் பண்ணியிருக்கோம். இன்டிஜராக டிக்ளேர் பண்ணதுனால அது ரிலேட்டடான வித்தவுட் டெசிமல் வேல்யூஸ் ரெண்டையும் கூட்டி சி அப்படிங்கிற வேரியபிள் வச்சுருக்கோம். இப்போ சியை நம்ம டிஸ்பிளே மானிட்டருக்கு எடுத்துகிட்டு வரணும். அப்போ மானிட்டருக்கு எடுத்துகிட்டு வரணும்னா இது சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் printf, அதில் அதை சொல்கிறோம் சிங்கிறத. சரி, printf சியை மட்டுமா சொல்கிறோம்? சி என்ன டேட்டா டைப், அது ஒரு வேரியபிள். அது என்ன டேட்டா டைப்? இன்டிஜர். ஸோ இன்டிஜர் டேட்டா டைப் உள்ள வேரியபிளை மானிட்டருக்கு ஸ்க்ரீனுக்கு டிஸ்பிளேக்கு எடுத்துகிட்டு வரணும்னு நம்ம ஆசைப்பட்டால் டபுள் கோட்டுக்குள்ள 1% %d ஆர் %i சொல்லி எடுத்துகிட்டு வரணும். இல்லை ப்ரோக்ராமை முடிச்சிட்டோம். அப்போ ஹெடர் ஃபைல், ஃபங்க்ஷன் நேம் வித் ஆஃப், பிளாக் ஓப்பன், ப்ரோக்ராம் ஃபார் அடிஷன் ஆப்ரேஷன், ஃபங்க்ஷன் பிளாக் க்ளோஸ். ஒரு ப்ரோக்ராமை எழுதியாச்சு. எழுதி முடித்த உடனே அதை சரி பார்க்கணும். எழுதுனது சரியா தப்பா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன செய்கிறோம், கம்பைலுக்கு போகிறோம். கம்பைலுங்கிற மெனுவுக்கு போய் அதை கிளிக் பண்ணிட்டோம். கிளிக் பண்ணால் சக்ஸஸ்ன்னு வருது. அப்போ எழுதுனது சரி. ஓகே, அடுத்து என்ன செய்கிறோம், ரன் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு சரி பார்த்துக்குறோம், கம்பைல் பண்ணி எழுதுனது தப்பா சரியான. அடுத்து அதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறோம், ரன் செய்து பார்க்குறோம். ரன் பண்ணால் அவுட்புட் நமக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ கம்பைல் பண்ணோம், சக்ஸஸ்ன்னு வந்துச்சு. ரன் பண்ணோம், அவுட்புட் வந்துச்சா இல்லையான்னு யாருக்கும் தெரியல. வந்திருக்கானா எப்படி அதை பார்க்குறது அப்படின்னு கேட்டால், வந்துட்டு இம்மிடியட்டாக அது மறைஞ்சிருச்சு. அப்போ அதை எப்படி பார்க்குறது அப்படின்னா, விண்டோவில் போய் அவுட்புட் அப்படிங்கிற மெனுவை கிளிக் பண்ணால் இந்த வந்திருக்கு அவுட்புட். இதுதான் அவுட்புட் விண்டோ. சரி, இந்த அவுட்புட் விண்டோவிலேருந்து நாம் வெளியில் வரணும். அப்போ அதை க்ளோஸ் பண்ணணும். விண்டோ க்ளோஸ்.
கர்சர் எந்த விண்டோக்குள்ளே நிற்கிது, ப்ரோக்ராம் விண்டோக்குள்ளே நிற்கும்போது க்ளோஸ்னு கொடுத்தா இது க்ளோஸ் ஆகிடும். அவுட்புட் விண்டோவில் நிற்கும்போது கர்சர் அதை க்ளோஸ்னு கொடுத்தோம்னா அது க்ளோஸ் ஆகிடும். அப்போ கர்சர் கரண்ட்டாக ஹெல்ப் விண்டோவாக இருக்கட்டும், ப்ரோக்ராம் விண்டோவாக இருக்கட்டும், அவுட்புட் விண்டோவாக இருக்கட்டும், எதில் இருக்கோ அதில் வச்சுட்டு க்ளோஸ் கொடுத்தால் அந்த விண்டோவானது க்ளோஸ் ஆகிடும். ஓகே, இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்த்தோம். ரன் பண்ணோன்னு அவுட்புட்டு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் வந்துட்டு போயிடுச்சு நொடி பொழுதில். அதை நம்ம நிப்பாட்டி பார்க்க முடியல. ஸோ விண்டோ அப்படிங்கிற மெனுக்குள்ளே போய் அவுட்புட் அப்படிங்கிற இதை வச்சு நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ ஓகே, இப்போ அடுத்த ஸ்டேஜ் போகிறோம்.